ஓகே. ஓகே. கிளாஸ் ஒன்றும் இப்போ கிளாஸ் அடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கிளாஸை வந்து ஸ்டார்ட் வரல. சுதர்ஷன், நான் பேசுகிற கேட்குதா உங்களுக்கு? கிளியராக இருக்கா? கேக்குது சார். கிளியரா ரைட். இருக்கு சார். ரைட். ஓகே. ஓகே பிள்ளைகள். ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால் இதுவும் லாஸ்ட் கிளாஸ், ரைட்? அதாவது பௌதிக புவியியல், அட்வான்ஸ் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபிலையும் இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறது லாஸ்ட் கிளாஸ். நாங்கள் ஏற்கனவே முக்கியமான பகுதிகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் பிள்ளைகள் படித்து முடிச்சிருக்கோம், ரைட்? லாஸ்ட்டாக நாங்கள் புவி வெளியுறவுகளை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம். அகவிசை புறவிசை சார்ந்த விஷயங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி கடைசியாக நாங்கள் காலநிலை பார்த்தோம். காலநிலைக்குள்ளால இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இலங்கையினுடைய காலநிலை சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். இலங்கையினுடைய காலநிலைக்கான நோட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் பிள்ளைகள். நீங்கள் அதை என்ன இன்னைக்கு நான் போடுவேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த நோட்ஸுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? ரைட். இது முழுமையாக காலநிலையோட முடியுது பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் ஒரு சில பகுதிகள் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் அந்த பகுதிகளோட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி இந்த பகுதிகளை நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாங்கள் முடிக்க போகிறோம், ரைட்? இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி முக்கியமாக நீர் மூலங்கள் நாங்கள் பார்க்கணும் பிள்ளைகள், ரைட்? நீர் மூலங்கள் சார்ந்த ஒரு விஷயம், நீரினுடைய அம்சங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்க பகுதி வந்து உயிரின புவியியல் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு, ரைட்? உயிரின புவியியல் சார்ந்த விஷயம், அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதிகளாக இருக்கு, ரைட்? ரைட். ஓகே பிள்ளைகள், ரைட். நாங்கள் இதில் முழுமையாக எல்லா பகுதிகளும் இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம் பிள்ளைகள், ரைட்? இதில் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், ரைட்? இதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் இதில் இல்லை பிள்ளைகள், ரைட்? இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதிகள் இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ரைட், ஒரு நிமிஷம் பிள்ளைகள், சாரி. ரைட். இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து நீர் புவியியல், ரைட்? நீரில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வந்து ரைட், இதுக்குள்ளால எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்து முடிச்சிடும். காலநிலை சார்ந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜியோமோஃபாலஜி எல்லாமே முடிஞ்சது. அடுத்த பகுதி காலநிலை ஃபுல்லாக முடிஞ்சது, உங்களோட டியூட்டி தான், ரைட்? அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நீர் மூலங்களை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் பார்ப்போம், ரைட்? நீர் மூலங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது பிள்ளைகள். உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் எவ்வளோ, அதன் முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அடுத்து நீர் மாசடைகிறதுக்கான வழிமுறை, இது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். பட் மேலோட்டமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருப்போம், ரைட்? இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் விளக்கணும் பிள்ளைகள், அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீர் மூலங்களினுடைய வகைகள், ரைட்? நீர் நாங்கள் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், அதில் ஒன்று இயற்கை நீர் மூலங்கள், ஒன்று மழையின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம், அடுத்து நதிகள் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை நதிகள் நாங்கள் உதாரணம் சொல்லுவோம், ஏரிகள் குளங்கள் நிலத்தடி நீர், அதே மாதிரி மழை தூய் நீர், அதே மாதிரி ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு இல்லையா, ஊற்று நீர் இருக்கு இல்லையா, அதுதான் ஊற்று நீரை தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். அடுத்து கடல், இப்படியான இயற்கை மூலங்கள்ல இருந்து நாங்கள் நீரை என்ன செய்கிறோம் அப்படின்னா பெற்றுக்கொள்கிறோம். இது முதலாவது. ரெண்டாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர் மூலங்கள், ரைட்? மேட் ரிசோர்ஸஸ், ரைட்? அதில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீர் தேக்கங்கள் உருவாக்குறது, குழாய் நீர் திட்டங்களை உருவாக்குறதின் மூலமாக நீரை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றுக்கொள்கிறோம். இது நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற முறைகளாக நாங்கள் பார்க்குறோம் பிள்ளை. அடுத்து நீர் மூலங்களினுடைய பயன்பாடு, ரைட்? குடிநீர் சமையல் சுகாதாரம் விவசாயத்துக்கு பயன்படுது, தொழில்துறைக்கு பயன்படுது, மின்சக்தி, அதே மாதிரி மீன்பிடி சுற்றுலா போன்ற எல்லா விடயங்களுக்கும் நீர் பயன்படுது. இதை நாங்கள் விளக்க தேவையில்ல. சுற்றுலாவுக்கெல்லாம் விளையாட்டு அம்சங்கள் செய்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து அவங்க இந்த கப்பலில் சுற்றுலா பயணிகள் போகிறது பார்க்குறதுக்காக இருக்கலாம். டூரிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து நீர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ரைட்? நீர் விளையாட்டுகளுக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும். அதே மாதிரி மீன்பிடி அப்படிங்கிறது கடல் தான். மின்சக்தி ஹைட்ரோ எலக்ட்ரானிக் பவர் இருக்கு இல்லையா, அதாவது நீர்மின் உற்பத்தி. அப்போ நீர்மின் உற்பத்திக்கு வந்து நீர்மின் உற்பத்திக்கு நீர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ரைட்? அப்போ இலங்கையில் அதிகமான மின்சாரம் எதிலிருந்து உற்பத்தி பண்ணப்படுது அப்படின்னா நீர்மின் சார்ந்து தான் என்ன செய்யப்படுது, உற்பத்தி பண்ணப்படுது. அதிகமான பவர் ஸ்டேஷன்ஸ் இங்கே இலங்கையில் இருக்குது, ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, ரைட்? அடுத்து நீர் மூலங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். இன்னைக்கு நீரை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பல்வேறு வழிகளில் இன்னைக்கு மாசுக்கு உட்படுத்துகிறோம், அதை நாங்கள் வீண் விரயம் செய்கிறோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், விவசாயத்திலேயா இருக்கலாம், அல்லது சும்மா டெப்பை திறந்து விடுறதுலேருந்து நாங்கள் சாதாரணமாக வீட்டு டொமஸ்டிக் யூசர்ஸ்லேருந்து வீட்டு பாவனையிலேருந்து முழுமையாக இன்னைக்கு நாங்கள் நீரை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாதிப்புக்கு அல்லது வீண் விரயம் செய்து கொண்டு இருக்கோம்.
அப்போ அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கு. அப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டியிருக்கு. டேங்க்ஸை உருவாக்குறதா இருக்கலாம், குளங்கள். பண்டைய காலங்களில் மன்னர்கள் குளங்களை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த மழை நீரை சேமிக்கிறதுக்கு தான். ரைட். இன்னைக்கு நாங்கள் அந்த குளங்கள் நிறைய இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய நிலங்களை குளங்களை நாங்கள் இன்னைக்கு பாதுகாக்கிறதா இல்லை. ஒரு சிலதுகள் மட்டும் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா ரன்னிங் கண்டிஷனுக்குள்ளால இருக்கு. ரைட். அப்போ மழைநீர் சேமிப்பு திட்டங்களை நாங்கள் உருவாக்கணும். பசுமை பராமரிப்பு திட்டங்களை நாங்கள் உருவாக்குறது மூலமாக நீரை பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. நீர் மாசுபாட்டை நாங்கள் தவிர்க்கணும். ரைட். அது எல்லாத்தையும் இன்னைக்கு வீட்டு பாவனையிலேருந்து கழிவுகள்லேருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் நதியில் தான் கொட்டுறோம். ரைட். எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, மறுபடியும் அது எங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறது. ரைட். அப்படி இல்லைன்னா அதை நாங்கள் எரிக்கிறோம், மறுபடியும் அதை நாங்கள் சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட். நாங்கள் எல்லாத்தையும் வீட்டிலேருந்து வெளியில் அகற்றிட்டோம் தானே அப்படிங்கிற ஒரு மனித சிந்தனைக்குள்ளால நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ரைட். அதை நாங்கள் வெளியில் அனுப்பிட்டோம்னா ரைட் எல்லாமே முடிஞ்சது, எங்கள் வீடு சுத்தமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இன்னைக்கு யோசிக்கிறோம். ஆனால் அது என்ன செய்யுது அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு இந்த மாசுபாடுக்குள்ளே தான் வரும். அப்போ நீரை நாங்கள் மாசுபடுத்துறதை கட்டுப்படுத்தணும். அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். இலங்கையை பொறுத்தளவில் பிள்ளைகள் இந்த நீர் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட். அதை பாதுகாக்கிறதுக்கான கன்சர்வேஷனுக்கான செயற்பாடுகளை நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியிருக்கு பிள்ளைகள். அப்போ நீரை நாங்கள் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னு சொல்லி, ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னு சொன்னால் சென்சர் பைப் வந்துருச்சு. கையை வச்சா தண்ணி வரும், கையை எடுத்தா தண்ணி நின்றும். அப்போ சென்சர் டெப்ஸ் இன்னைக்கு வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நீர் சிக்கனம், வீண் விரயமாகிறத தடுத்து நாங்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தினூடாக நீரை நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அடுத்து நவீன பாசன முறைகள். ரைட். ட்ரிப் இரிகேஷன், இது ஸ்ப்ரிங்கர் சிஸ்டம்லாம் இருக்குது. முன்ன நாங்கள் கால்வாய்களை வெட்டி அதில் அதிகமான தண்ணியை விடுவோம், அது எல்லாம் போயிட்டு கடலில் போய் சேர்ந்துடும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தண்ணிகளை நாங்கள் இது டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விவசாய நிலங்கள்லாம் மேலே சுத்திரமாக இருக்கும், அப்படியே தண்ணி அப்படியே சுற்றி அடிக்கும் நீர் பாசன முறைகள். ரைட். அப்போ அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் நாங்கள் பயன்படுத்தினூடாக நீரை நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பாதுகாக்க முடியும். ரைட். இதுக்கெல்லாம் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ நீர் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு முறைகளாக நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். அடுத்து நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி பிள்ளைகள், நீர் மாசடைவை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகள். எப்படியெல்லாம் நீர் மாசை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். ரைட். நாங்கள் மேலே பார்த்த அதே விஷயங்கள் தான் பிள்ளைகள். அதில் இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு இருக்கலாம். தொழில்துறையினுடைய கழிவு நீர்களை நீரில் சேர்க்காம நாங்கள் அதுகளை இது பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பசுமை வேளாண்மை, அதே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே அறிவூட்டும் நிகழ்ச்சிகளை பொது மக்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கணும். அப்போ இதன் மூலமாக நீர் மாசடைவையும் நீர் வீண் விரயத்தையும் எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்த முடியும். ரைட். அடுத்து நீர் மாசுபாடும் தடுக்க அமைப்புகளும். ரைட். இதை நான் கடைசியாக வரும் பிள்ளைகள். இதுக்கு முன்னுக்கு இலங்கை நீரினுடைய அந்த அளவுகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். நீர் எத்தனை பெர்சன்டேஜ் அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் கிட்டத்தட்ட 100% எடுத்தால் அதில் 97% என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீர் தான் இருக்குது. ரைட். 97% என்ன இருக்குது அப்படின்னா நீர் தான் இருக்குது. அந்த 97%மும் குடிநீரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதில் 1% அளவு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தூய நீர் இருக்குது அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள். உங்களை அந்த டியூட் இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டியூட்டர்னா அதையும் சென்ட் பண்ணி விடுறேன், நீங்கள் அதுகளையும் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் தரப்பட்டிருக்கு. ரைட். நீர்வளம் பூமியினுடைய மேற்பரப்பு 71%. ரைட். மொத்த நிலப்பரப்பில் நாங்கள் 97 சமுத்திர நீருக்குள்ளே சொல்லுவோம். நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு அடிப்படையில் 91%ஆனது நீர்ப்பரப்பாக இருக்குது. இதில் திண்மம், திரவம், வாயு அடிப்படையில் நீர் என்ன செய்து காணப்படுது அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். அதில் 97% காணப்படுறது திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் தான். ரைட். 97.4ன்னு சொல்கிறாங்க. ரைட். 97.9 வீதங்கள் இதில் இருக்கக்கூடியது. இதில் மலை பனிக்கட்டி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் போக 1% விட குறைவான அளவு தான் நாங்கள் குடிக்கக்கூடிய குடிநீர், அதாவது தூய நீராக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது பிள்ளைகள். அப்போ இருக்க நீரினுடைய அளவு ரொம்ப கம்மி. ரைட். அப்போ அந்த நீரை மாசடையாமல் நாங்கள் ஒன்று பாதுகாக்கணும். அடுத்து அதை வீண் விரயம் செய்யாமல் நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. ரைட். அது ரொம்ப முக்கியமானது. ரைட். ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள், இந்த நீர் பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் சட்டங்களும் இலங்கை அடிப்படையில் எப்படி இருக்குது, உலக ரீதியில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட். அதில் முதலாவது நாங்கள் பார்க்குறது நீர் மாசுபாடு தடுக்கும் அமைப்புகள், இலங்கை சார் அமைப்புகள் என்னென்ன இருக்குது. ரைட். அதில் முதலாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம், CEA. அதில் தொழிற்சாலைகள் மற்றும் கழிவு நீர் வெளியீடுகள் மீது கண்காணிப்பு மற்றும் அனுமதி வழங்குதல். இதெல்லாம் யார் செய்கிறான்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் செய்து இலங்கையில். ரைட். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் நீர்வள அபிவிருத்தி அமைச்சகம்.
நீர் வளங்களை நிர்வகிக்கும் மத்திய அமைச்சு. நீர் அமைச்சு இருக்குல்ல, ரைட். நீர் வளங்கள் வடிகால் அமைச்செல்லாம் இருக்கு இல்லையா, அதான் நீர்வள அபிவிருத்தி அமைச்சகம். அடுத்து அணுசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் திணைக்களம் இருக்கு. நீர் மாதிரிகள் பரிசோதனைகள் செய்கிற விஷயங்கள் செய்யுது. அடுத்து பொது சுகாதார திணைக்களம். அடுத்து வந்து என்னது, பொது சுகாதார திணைக்களம். அதில் குடிநீர், அதே மாதிரி தரம் பாதுகாப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கு பிள்ளைகள், ரைட். அப்போ இலங்கைக்குள்ளால இந்த நீர் பாதுகாப்பு சார்ந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய அமைப்புகள் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் செயற்பட்டுக்கிட்டு இருக்கு, ரைட். அடுத்து நாங்கள் உலக அடிப்படையில் சர்வதேச அடிப்படையில் பார்த்தோம்னா முக்கியமானது ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் திட்டம், ரைட். இப்போ ஹியூமன் ஜியோகிராஃபிலையும் படித்தோம். அப்போ ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்துக்குள்ளால உலகளாவிய நீர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற திட்டங்கள். அடுத்து WHO, உலக சுகாதார ஸ்தாபனம். அடுத்து வேர்ல்டு பேங்க், ரைட், உலக வங்கி, ரைட். அடுத்து UNDP, ரைட், உலக சுத்திகரிப்பு இருக்கக்கூடிய இதுகள் எல்லாமே என்னதுன்னா உலக அமைப்புகளாக இருக்குது. அடுத்து IWA, நீர்வள இன்டர்நேஷனல் வாட்டர் அசோசியேஷன், ரைட். இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நீர்த்துறை வளர்ச்சி மற்றும் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள் பரவலாக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். இது சர்வதேச அமைப்புகள். இன்னும் நிறைய இருக்குது பிள்ளைகள், நான் குறிப்பிட்ட சிலதுகள் மட்டும் போட்டிருக்கேன், ரைட். அடுத்து நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், நீர் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் சட்டங்கள். என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அது இலங்கை சார்ந்து எப்படி இருக்குது, சர்வதேசம் சார்ந்து எப்படி இருக்குது. இலங்கைக்குள்ளே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் என்வயர்மெண்ட் ஆக்ட், அதாவது 1988 இருக்குல்ல, சுற்றுச்சூழல் அனுமதிகள் மாசுபாடு தடுக்கும் விதிமுறை தண்டனைகள் இலங்கையில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குது, ரைட். நேஷனல் என்வயர்மெண்டல் ஆக்ட், ரைட், அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அடுத்து ஃபவுனா அண்ட் ஃப்ளோரா ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன், ரைட், ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சட்டம் இருக்குது. நீர்நிலைகள் உள்ளிட்ட இயற்கை வாழ்விடங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அர்பன் கவுன்சில், அதில் இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சில் இருக்கக்கூடிய சட்டங்கள், ரைட். நகரங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர் நிர்வாகம் சார்ந்த சட்டம். அடுத்து வாட்டர் ரிசோர்சஸ் போர்டில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் கண்காணித்தல் மற்றும் பாதுகாத்தல் சார்ந்த சட்டங்கள். இதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய நீர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள், ரைட். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது, ரைட். அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது இன்னும் நாங்கள் என்ன செய்யலாம்னா அதிகமான பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து சர்வதேச ரீதியான சட்டங்களை நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னா த கிளீன் வாட்டர் ஆக்ட், ரைட், யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய 1972ஆம் ஆண்டு வந்த உலக அளவில் நீர் பாதுகாப்புக்கான மாதிரி சட்டமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது UN வாட்டர் சோர்சஸ் அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடியது வாட்டர் கோர்சஸ், அதே மாதிரி கன்சர்வேஷன், நாடுகளுக்கு இடையிலான கங்கை போன்ற பிற பிற நதிகளினுடைய மேலாண்மை, ரைட், நதிகளில் இருக்கக்கூடிய மேலாண்மை சார்ந்த விஷயங்கள். அடுத்து எஜெண்டா 21, இது ரொம்ப ஃபேமஸானது, எல்லா துறைகளையும் இதை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கும். எஜெண்டா 21 அப்படிங்கிறது UN கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது. இது நீர் வளங்களினுடைய நிலைத்த தன்மையை பற்றி இது பேசுது, ரைட். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ரைட், உலகத்தில் இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குது தானே, ரைட். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த 2030க்குள்ளே அனைவருக்கும் சுத்தமான நீர் கிடைக்கிறது, ரைட். அதில் இருக்கு இல்லையா சஸ்டைனபிலிட்டி, அதே மாதிரி இது ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் இருக்கா இல்லையா, இது ஹெல்த்தி லைஃப், இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ரைட். அதில் ரொம்ப முக்கியமானது SDGயில் இது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள் பார்க்குறோம், ரைட். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதுக்காக அமைப்புகள் வந்து உள்ளூர் மட்டத்திலையும் தேசிய, அதாவது பிரதேச மட்டத்திலையும், நாடுகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச அமைப்புத்திலே என்ன செய்து பங்களிப்பு செய்து பொதுமக்களுக்கு இது சார்ந்த அறிவும் பங்களிப்பும், அதாவது விழிப்புணர்வு, நீரினுடைய முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது உலக நீர்வளத்தோடு தொடர்புடையது. ஏன்னா உலக நீர்வளம் ரொம்ப முக்கியமானது பிள்ளைகள். நீர்வளம் எங்கேயாவது சிக்கலை கொடுக்குமாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும், ரைட். மூன்றாம் உலக யுத்தம் கூட நீருக்காக வருது அப்படிங்கிற சில கவிதை நடையிலான விஷயங்களும் சொல்லப்படும். ஏன் அப்படின்னா நீர் வந்து ரொம்ப முக்கியமானது பிள்ளைகள். அப்போ நீரை நாங்கள் ஒன்று பாதுகாக்கணும், இருக்க நீரை. அடுத்து நீரை வீண்விரயம் செய்யக்கூடாது. அது இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ண வேண்டி இருக்கும், ரைட். இதுக்குள்ளால நாங்கள் இன்னொரு டாபிக் பார்க்க வேண்டியிருக்கு பிள்ளைகள், நீரியல் வட்டம். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு பிள்ளைகள், நீரியல் வட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ரைட். ஒரு நிமிஷம் இருங்க.
ரைட், ஓகே பிள்ளைகள். ரைட், அடுத்து நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பிள்ளைகள் நீரியல் வட்டம் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. ஏன் நீரியல் வட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி நீர் வந்து கிடைக்குது எங்களுக்கு, அதாவது மேலே இருக்கக்கூடிய இங்கேருந்து போகிற நீர் எப்படி எங்களுக்கு மழை வீழ்ச்சியாக பூமிக்கு கிடைக்குது, இது எப்படி தொடர்ச்சியாக கிடைக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளைகள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரைட் மேலே படம் இருக்கு, போர்டை பார்க்குறதுனா நீங்கள் போர்டை இது பண்ணிக்கலாம். ரைட், தரைப்பரப்பு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தரைப்பரப்புல இருந்து தாவரங்கள் காணப்படுது, விலங்குகள் இருக்கு, அதே மாதிரி நீர்நிலைகள் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ளால இருக்கு. ரைட், அப்போ இங்க இருக்கக்கூடிய தாவரங்களாக நாங்கள் இதை வச்சுக்குவோம். ரைட், அடுத்து இந்த இடத்துல நீர்நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது கடல். ரைட், இந்த பகுதியில் இருக்கக்கூடியது கீழே கடல் பகுதி இருக்கு, இது வந்து ஒரு குளம்னு வச்சுக்குவோம். ரைட், அதே மாதிரி நிறைய விலங்குகளும் என்ன செய்யுது இங்க இருக்கு, மனிதர்களும் என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கு. இது பூமியினுடைய மேற்பரப்பாக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்றோம். ரைட், மேல சக்தி முதலான சூரியன் என்ன செய்யறாரு இருக்கார். நான் காலநிலையில படிச்சோம், சூரியனை பத்தி படிச்சிருக்கோம். அப்ப சூரிய வெப்பத்தின் காரணமாக பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து நீரானது ஆவியாக்க ஆவி ஈர்ப்பு செயல்முறையினூடாக மேல போகுது. மேல போயிட்டு முகில்களாக ஒடுங்கி அது படிவு வீழ்ச்சியாக, நேற்று பார்த்தோமா இல்லையா படிவு வீழ்ச்சி. அப்ப படிவு வீழ்ச்சியாக என்ன செய்யுது அப்படின்னா பூமிக்கு என்ன செய்யுதுன்னா அது வந்து கிடைக்குது. ரைட், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்ப சூரிய வெப்பத்தின் காரணமாக நிலத்திலிருந்து நீர் ஆவியாகுது. எங்க நிலத்திலிருந்து ஆவியாகும். இன்னொன்று தாவரங்கள். ரைட், நிலத்திலிருந்தும் நீர்நிலைகள்ல இருந்தும் கடல்ல இருந்தும் என்ன செய்யுது ஆவியாகும். இன்னொன்று தாவரங்கள்ல இருந்து என்ன செய்யுது நீர் ஆவியாகும். ரைட், இதுல இங்க குளத்திலிருந்தும் நிலத்திலிருந்தும் ஆவியாகிறத நாங்க ஆவியாக்கம்னு சொல்லுவோம், இவோபரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ரைட், ஆவியாக்கம். எங்க நிலத்திலிருந்தும் குளங்கள்ல நதியில இருந்தும் ஆவியாகிறத நாங்க ஆவியாக்கம்னு சொல்லுவோம், இவோபரேஷன். தாவரங்கள்ல இருந்து ஆவியாகிறத ஆவியுயிர்ப்புன்னு சொல்லுவோம். தாவரங்கள்ல இருந்து இருக்கிறத ஆவியுயிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், இவோபரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அப்ப பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து நீர்நிலைகள்ல இருந்து தரைப்பரப்புல இருந்து சூரிய வெப்பத்தின் காரணமாக நீர் என்ன செய்யுது ஆவியாகி மேல போறார். ஆவியாக்கம் ஆவியுயிர்ப்பு செயல்முறையினூடாக மேல போறார். மேல போறவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா பனிபடு நிலையை அடைவார். இப்ப முதலாவது ரெண்டு செயல்முறை என்ன படிச்சோம், முதலாவது ஆவியாக்கம் ஆவியுயிர்ப்பு, ரெண்டு விஷயங்கள் படிச்சிருக்கோம், முதல் முதல் ஸ்டெப்ஸ். ரெண்டாவது மேல போய் என்ன செய்யறாரு பனிபடு நிலையை அடைகிறார். பனிபடு நிலை. பனிபடு நிலை அப்படிங்கிறது என்னன்னா நேத்து நாங்க ஈரப்பதனுக்குள்ள சாரீரப்பதன் ஒரு விஷயம் பார்த்தோம். சாரி சாரீரப்பதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். ரைட், இந்த சாரீரப்பதன் 100% அடையும் போது ரைட் நாங்க பனிபடு நிலைன்னு சொல்லுவோம். ரைட், பனிபடு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா மேல அந்த நீர் துணிக்கைகள் முகில்களாக ஒடுங்கும். என்ன ஒடுங்குவாரு முகில்களாக ஒடுங்கும். அப்ப மூன்றாவது ஸ்டெப்ஸ் ஒடுங்குதல். மூன்றாவது என்னது ஒடுங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், மூன்றாவது என்ன பார்க்குறோம் நாங்க ஒடுங்குதல் பார்க்குறோம். அப்ப முதலாவது ஆவியாக்கம் ஆவியுயிர்ப்பு, ரெண்டாவது வந்து பனிபடு நிலை, மூன்றாவது ரைட் மூன்றாவது ஒடுங்குதல் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் மூன்று நிலைகள் பார்க்குறோம். இப்ப முகில்களாக ஒடுங்கிட்டார். முகில்களாக ஒடுங்கினவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த தாங்கு சக்தி அந்த வெயிட்டை வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது பிடிச்சி வச்சிருக்க முடியாது, தாங்கு சக்தியை இழந்துருவாங்க. தாங்கு சக்தியை இழக்கும் போது படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வரும். படிவு வீழ்ச்சி பார்த்துருக்கோமா இல்லையா, படிவு வீழ்ச்சின்ற வகைகள்லாம் பார்த்துருக்கோமா, அதுல ஏதாவது ஒரு வகையில படிவு வீழ்ச்சியாக என்ன செய்யும் பூமிக்கு வரும். அப்ப நாலாவது படிவு வீழ்ச்சி. ரைட், அப்ப முதலாவது ஆவியாக்கம் ஆவியுறுப்பு, மேல பனிபடு நிலையை அடைகிறாங்க, அடுத்து முகில்களாக ஒடுங்குதாங்க, நாலாவது படிவு வீழ்ச்சியாக வாராங்க. படிவு வீழ்ச்சியாக வந்தவங்க ஒரு பகுதி என்ன செய்வாரு தரைகீழ் நீராக சேமிக்கப்படும். ரைட், ஒரு தண்ணி வருமா மேல இருந்து மழை கிடைக்குமா இல்லையா, அதுல மண்ணில் பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ண நீரால் உறிஞ்சப்பட்டு தரைகீழ் நீராகவும் தரைகீழ் நீரோட்டமாகவும் போயிடுவார். தரையில நீர் சேமிக்கவும் படும், இன்னொன்று தரையில் நீரோட்டமாக போய் கடல்லையும் சேரும். தரையில் நீரோட்டமாக போகும். அப்போ நீரியல் வட்டத்தில் நீர் இங்கே சேமிக்கப்படும். நீர் சேமிக்கப்படும் தரையில் நீராக, தரையில் நீரோட்டமாக என்ன செய்யும் உள்ளுக்குள்ள போகும். காஸ்ட் பிரதேசம் பார்த்தோமா இல்லையா, சுண்ணாம்புக்கல் பிரதேச நில உருவம் புறவிசையில, அப்ப ஓடும் உள்ளுக்கு தரையில் நீரினுடைய ஓடும் செயற்பாடு நடக்கும். ரைட், இப்ப தரையின்ற மேற்பரப்புல வந்த தண்ணி என்ன செய்யும் அடிச்சுக்கிட்டு போகும்.
ரைட். நாங்கள் இந்த ரோட்டில் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி அப்படியே அடிச்சுக்கிட்டு போவோமா இல்லையா? அப்படி தண்ணி என்ன செய்யும், அடிச்சுக்கிட்டு போவோம். அதை நாங்கள் கழிவு நீரோட்டம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கழிவு நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடக்கிறத நாங்க நீரியல் வட்டம்னு சொல்லுவோம். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடக்கிறத நாங்க நீரியல் வட்டம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம். அப்ப நீரியல் வட்டத்தினுடைய செயல்முறை, ரைட், நீரியல் வட்டத்தினுடைய செயல்முறையை நாங்க பார்த்தோம்னா முதலாவது ஆவியாக்கம். முதலாவது யாரு? ஆவியாக்கமும் அடுத்து ஆவியுயிர்ப்பும். ஆவியாக்கம் ஆவியுயிர்ப்பு முதலாவது செயற்பாடு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஆவியாகி மேல போயிட்டு பனிபடு நிலையை அடைகிறார். பனிபடு நிலை ரெண்டாவது ஸ்டெப். மூன்றாவது என்ன நடக்குது? முகில்களாக ஒடுங்குதல். ரைட், மூன்றாவது. நாலாவது என்ன நடக்கிறாரு? படிவு வீழ்ச்சியாக வாராரு. படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு என்ன செய்யறாரு? வாரார். படிவு வீழ்ச்சி. அஞ்சாவது என்ன நடக்குது? படிவு வீழ்ச்சியாக வாரதுல ஒரு பகுதி தரையில் நீராகவும் தரையில் நீரோட்டமாகவும் இருக்கு. அது செப்பரேட் பகுதி. சில வேளை மழை நீரியல் வட்டத்தில் நீர் சேமிக்கப்படுகின்ற முறையை கேட்டால் தரையில் நீராக சேமிக்கப்படுது, தரையில் நீரோட்டமாக சேமிக்கப்படுது, நதிகளில் குளங்களில் எல்லாத்துலேயும் மலைகளில் தாவர பகுதிகளில் நீர் சேமிக்கப்படுது அப்படிங்கிறது இருக்கு. ரைட், நீரியல் வட்டத்தினுடைய நீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை சொல்லுவோம். ரைட். அடுத்து ஐந்தாவது கழிவு நீரோட்டம். வர்ற நீர்ல அடுத்த பகுதி என்ன செய்வாரு? மேற்பரப்பில் அப்படியே அடிச்சுக்கிட்டு போவார். கழிவு நீரோட்டம். ரைட். இப்போ நாங்கள் முக்கியமாக இந்த 5 படிமுறைகளை நாங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நீரியல் வட்டத்துக்குள்ள. அப்போ முதலாவது தாவரத்திலிருந்தும் நிலத்திலிருந்தும் நீர்லேருந்து சூரிய வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாகி மேலே போகும். அதை நாங்கள் ஆவியாக்கம், தாவரத்திலிருந்து போகிறது ஆவி உயிர்ப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பனிபடு நிலை அடையும். சாரீரப்பத 100% அடையும் போது பனிபடு நிலைக்கு போய் முகில்களாக அது என்ன செய்யும் அப்படின்னா ஒடுங்கும். முகில்களாக ஒடுங்கின பிறகு தாங்கு சக்தியை இழக்கும் போது, அந்த முகில்களில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் தாங்கு சக்தியை இழக்கும் போது படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வரும். படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வந்தவங்கள ஒரு பகுதி தரையில் நீராக போயிடுவாரு, இன்னொரு பகுதி தரையில் நீரோட்டமாக கடல்ல போய் சேர்ந்துருவாரு, இன்னொரு பகுதி மேல் பகுதியில கழுவு நீரோட்டமாக அடிச்சுக்கிட்டு போகுமா இல்ல தண்ணி, அதை தான் கழுவு நீரோட்டம்னு சொல்லுவோம். கழுவு நீரோட்டமாக என்ன செய்வார்? போவார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இது என்ன செய்யும்? தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் நாங்கள் நீரியல் வட்டம்னு சொல்லுவோம். இது சங்கிலி தொடர்புன்னு சொல்லுவோம். வளிமண்டலத்திற்கும் நீர்மண்டல பிளஸ்ல புவி தொகுதி படிச்சோமா இல்லையா? வளிக்கோளத்திற்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையில இந்த படிவு வீழ்ச்சி என்பது சங்கிலி அமைப்பிலான தொடர்பு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அப்ப வளிக்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நல்லா கவனிங்க. வளிக்கோளம்ங்கிறது மேல. அப்ப வளிக்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையில மேல இருக்கு பாருங்க, இந்த படத்துல வேணுங்க உங்களுக்கு. மேல மேகங்கள்லாம் இருக்குது வளிக்கோளம், நீர் கீழே இருக்கிறது நீர்க்கோளம். ரெண்டுக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நல்லா கவனிங்க. ரைட். அதே மாதிரி தாவரத்திலிருந்து ஆவியாகி மேலே போகுது ஆவி. அப்போ வளிக்கோளத்துக்கும் உயிர்கோளத்துக்கும், தாவரம் என்பது உயிர்கோளம், அப்போ உயிர்கோளத்துக்கும் வளிக்கோளத்துக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. விளங்குதாப்பிலே? அதே மாதிரி பாருங்க, கட்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு. அங்கே இருப்பாதான். ரைட். அதே மாதிரி நீர்க்கோளத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கோளத்துக்கும், ஏன்னா தாவரங்கள் நீர் தான் தாவரங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் கொடுக்குது, தொடர்புகள் இருக்கு. ரைட். இது நாங்கள் புவி தொகுதியில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைங்க. அப்போ இது நீரியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செயற்பாடுகளாக பார்க்கும். சரியா? சில கேள்விகள் வந்திருக்கு பிள்ளைகள். நீரியல் வட்டத்தினுடைய செயல்முறைகளை குறிப்பிட்டு அதனை விளக்குகன்னு சொல்லி 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீரியல் வட்டம்னா என்னன்னு தெரியணும், நீரியல் வட்டத்தினுடைய செயற்பாடுகள் தெரியணும், அதிலிருந்து நீர் எப்படி ஆவியாகி மேலே போகுதுன்னு தெரியணும், அங்கே போயிட்டு எப்படி முகில்களை பனிபடு நிலை அடைந்து முகில்களாக ஒடுங்குதுன்னு தெரியணும், எப்படி படிவு வீழ்ச்சியாக வருதுன்னு தெரியணும், ஏன் படிவு வீழ்ச்சியாக வருதுன்னு தெரியணும், படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வர்றது என்னென்ன வழிகளில் வருது. காலநிலையில் படித்தோமா இல்லையா? பனிக்கட்டியாக வரும், ஆலங்கட்டி மலையாக வரும், மழையாக வரும், பனித்துளியாக வரும் சொல்லி படித்தோமா இல்லையா? ஸோ அதெல்லாம் எழுதணுங்க. அப்போ இப்படியான முறைகளில் வரும். வர்றதில் ஒரு பகுதி தரையில் நீராக சேமிக்கப்படும், ஒரு பகுதி தரையில் நீரோட்டமாக கடலை சென்றடையும், இன்னொரு பகுதி கழுவு நீரோட்டமாக என்ன செய்யும்? பூமியின் மேற்பரப்பில் போகும். அதில் இன்னும் பகுதிகள் குளங்களில் சேமிக்கப்படும், தாவரங்கள் உள்வாங்கும். இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும்? இது நடக்கும். இது தொடர்ச்சியாக ஒரு வட்டச்செயல் முறையில் நடக்கிறதுனால இதை நாங்கள் நீரியல் வட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள் சொல்லுவோம். என்ன செய்வோம்? நீரியல் வட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இதை நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ரைட். பிள்ளைகள் நீர்வளம் கிளியரா பிள்ளைகள்? 2 பேர் இருக்கீங்க. சுதர்ஷனி யாராவது இருக்கா? சுதர்ஷனியும் அஷாதீன் 2 பேரும் கிளியரா பிள்ளைகள்? கிளியர் சார்.
ஓகே ரைட் ஓகே பிள்ளை. அப்போ இதோட நீர்வளங்கள் பகுதி அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள் முடியுது. ரைட், இதோட நீர்வளங்கள் பகுதி முடியுது. ரைட், அடுத்து நாங்கள் ஒரு முக்கியமான பகுதி நாங்கள் என்ன செய்வோம்னா பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசி பகுதி உயிரின புவியியல். அப்போ நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் படிச்சிருக்க பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புவி வெளியுருவவியல் புவியியல் படிச்சிருக்கோம். ரைட், புவி வெளியுருவவியல் புவியியல் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து காலநிலை புவியியல் நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ரைட், இப்போ நாங்கள் நீர்வளம் புவியியல் நீர் சம்மந்தமான புவியியலுக்குள்ள ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நான் மூன்றாவது டாபிக். நாலாவது நாங்கள் பார்க்க போகிறது உயிரின புவியியல் கடைசி பகுதி. ரைட், அதை நாங்கள் என்ன செய்வோம்னா பிள்ளைகள் இப்போ நாங்கள் பார்ப்போம். ரைட், நான் இப்போ லிங்கை கட் பண்ணுற பிள்ளைகள் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த ½ அன் அவர் நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.